ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று லஞ்ச் மெனுவில் நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நேற்று கொஞ்சம் வீட்டில் வெளில போகிற வேலைலாம் இருந்ததுனால பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சமைக்க முடியல. சிம்பிளாக வெண்டைக்காய் தக்காளி வச்சு ஒரு மசாலா தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வெண்டைக்காய் தக்காளி மசாலா பார்த்திங்கன்னா நம்ம மெயின் டிஷ்ஷாக நம்ம சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை சைட் டிஷ்ஷாக தயிர் சாதம் மோர் சாதத்துக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா நல்ல பிஞ்சு வெண்டைக்காய் தாங்க எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். ரொம்ப முத்தல் வெண்டைக்காய் இருந்ததுன்னா அது எடுத்துடலாம், வெறும் பிஞ்சு வெண்டைக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாங்க. இந்த வெண்டைக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டோம். இந்த மாதிரி செய்கிறதுனால அதில் இருக்கிற அந்த குழக்குழப்பு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கும்போது ஈஸியாக சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயை நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடலாங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த வெண்டைக்காய் மசாலாவுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். அதனால் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்து விடலாம். இது நல்லா வறுபட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து விடலாங்க. இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்க்குறேங்க. தோல் உரிக்காத பூண்டு எடுத்துருக்கிறேன். இந்த மேல் தோல் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். அதோடு கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா செவந்து வறுபட்டு வந்துருச்சுங்க. கூடவே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தேன். ஸோ அதனால் கடைசியாக வேர்க்கடலையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்க்குறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த பொடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. மிக்சியில் நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து இதே மிக்சியில் நல்ல பழுத்த தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை இந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி இதோடு சேர்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளி 4 தக்காளி சேர்த்துருக்குறேங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற இந்த வேர்க்கடலை, மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளியே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு நமக்கு நல்லா இலகலாக இருக்குது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். நான் வெண்டைக்காய் வதக்கும் போதே ஒரு 1/4 பங்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இந்த மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த வெண்டைக்காயை பிரட்டி விடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்க்குறேங்க. எலுமிச்சம்பழ சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிரட்டி
ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கிளறி விடலாங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுடைய வெண்டைக்காய் தக்காளி மசாலா ரொம்பவுமே சூப்பராக ரெடியாக இருக்குது. இது ஒரு கரண்டி நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குங்க. ரச சாதத்துக்கு மோர் சாதத்துக்கு கூட இது சைட் டிஷ்ஷாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் தக்காளி மசாலா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.